இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அப்புறம் உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தியை பற்றி பேசலாம். தினமலர்ல வயது வந்த முதியோர் சுமையா, ஹைகோர்ட் தீர்ப்பு கூறும் உண்மை அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. வயசான காலத்துல பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிச்சுக்கிறது இல்லைன்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை அரசு கையாள முடியாது, சமூகம் சார்ந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு தினமலர் தலையங்கத்துல சொல்றாங்க. தினத்தந்தியில மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுன்னு ஒரு தலையங்கம். இலங்கை அரசு தமிழக மீனவர்களை விடுவிச்சிருக்கு, ஆனா படகுகளை திருப்பி தரல. வர்ற 29ஆம் தேதி இலங்கை அதிகாரிகளோடு நடக்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. இந்து தமிழ் தெலுங்கானா இந்தியாவை சேர்ந்தது தானே அப்படிங்கிற தலைப்புல அவங்க தெலுங்கானா அரசு எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பை பற்றி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. ஆந்திர மாநிலத்தவர்களை அடையாளம் காண்பதற்காக இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்தியாவுக்குள்ள இன்னொரு நாடா தெலுங்கானா செயல்படக்கூடிய, இந்தியாவுக்குள்ள இன்னொரு நாடாக தெலுங்கானா செயல்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோடி சுதந்திர தின உரையில குறிப்பிட்ட ஜன்தான் யோஜனா பத்தி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி ஏழைகளுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு கடன் அட்டைகள், விபத்து காப்பீடு போன்றவை கொடுக்கப்படும். இந்த நேரடி மானிய திட்டங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஏற்பாடு நேரடி மானிய உதவி திட்டங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்றாங்க. டெக்கான் கிரானிக்கல்ல பாஜகவின் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறத பத்தி தலையங்கம் வந்திருக்குது. விரைவில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனசுல வச்சு புதிய பொறுப்பாளர்களை அமித்ஷா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேர்தலில் வெற்றியை தேடி தருபவராக இருந்தா ஊழலை கூட சகிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடியூரப்பாவுக்கு பாஜக கொடுத்த பதவியிலிருந்து தெரியுது அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தையை இந்தியா ரத்து செய்திருக்கிறதை பத்தி தலையங்கம் இருக்குது. காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களோட பாகிஸ்தான் தூதர் ஆலோசனை நடத்தினதால இந்தியா இந்த உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்குது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்துற வரைக்கும் அதனோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கத்தில் சொல்லுது. அப்புறம் உங்களுடைய தேர்வுல நீங்க முக்கியமாக நினைக்கக்கூடிய இன்றைய செய்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் திரு தருண் விஜய் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து தமிழக உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக தமிழ் இருக்க வேண்டும் என்பது பற்றி மனு கொடுத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். என்றால் ஏற்கனவே பிஜேபி நாங்கள் எங்களுடைய மாநில செயற்குழுவில் வழக்கு மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், ஆரம்ப கல்வியில் தமிழ் கட்டாய பாடமாக, அது எந்த விதமான கல்வியாக இருந்தாலும், மெட்ரிகுலேஷன் அதாவது சிபிஎஸ்சி எதாக இருந்தாலும் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக இருக்கணும் என்கிற இந்த 2 கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆகவே தருண் விஜய் அவர்களுடைய இந்த முயற்சி வெகுவாக பாராட்டக்கூடிய ஒன்று என்பது என்னுடைய கருத்து. எனக்கு மிக சுருக்கமாக தான் இதில் பேச முடியும், ஏற்ற நேரம் அவ்வளோதான் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்லும்போது எழக்கூடிய உணர்வுகளை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கும் உங்ககிட்ட விளக்கம் கேட்கறதுக்கும் ஒரு ஆவலும் வர்றதுனால கேட்கிறேன். இந்து இந்தி இந்தியா இதுதான் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல பிஜேபியில இருந்து இந்த மாதிரி குரல்கள் வர்றத இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், பிஜேபி என்னைக்குமே அப்படி சொன்னது இல்ல. சரி, அதுக்காக டு ரெக்டிஃபை மேக் தி ரெக்கார்ட்ஸ் ரைட். ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி மேல பலர் வச்சிட்டு இருக்கிற சூழல்ல, அப்படி வச்சுக்கோ, நான் என்னுடைய வார்த்தைகளை திருத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான குரல்கள் பிஜேபியில இருந்து வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிஜேபியிலிருந்து மட்டுமல்ல, அதாவது பிராந்திய மொழிகள், அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள், அந்த இலக்கியம் அதெல்லாம் வளர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளிலே தான் கல்வி வேண்டும் என்று கூறிய சில மாநிலங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பேக்வேர்ட்னஸை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே வேதனை தருகின்ற. ஏனென்றால் இந்த சொல்லக்கூடிய யாருமே தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்விக்கோ, இந்தி வழி கல்விக்கோ, பெங்காலி வழி கல்விக்கோ விடவில்லை. ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஸ்பீக் எதிர்காலத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை மதுவிலும் வச்சு பார்க்கும் பொழுது இதில் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மொழிகள் வளர வேண்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆல் த 8 ஷெட்யூல்ட் லாங்குவேஜஸ் ஷுட் பி ஈக்குவலி என்கரேஜ்ட். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இப்பொழுது வரும்பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை என்னால் நீங்க அரசியல் கட்சிகள், அதாவது தேசிய குறிப்பிட்ட தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலையும் இதே மாதிரியான ஒரு இரட்டை நிலை இருக்கு அப்படின்னு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறிய திராவிட கட்சிகளுடைய தலைவர்களுடைய பிள்ளைகளாகட்டும் இல்ல அவர்களுடைய பேரன் பேத்திகளாகட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மான்ஃபோர்ட் கான்வென்ட்ல தமிழ்லயே கத்துக் கொடுக்குறாங்க. அங்கதான் அன்புமணி ராமதாஸ் போய் படிச்சுட்டு வந்தார்.
இல்லை, இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம். நான் தமிழ் ஆஸ் மீடியம்னு கூட இங்கே பேசவே இல்லை. மற்ற மொழி படிக்கிறத பற்றியும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் ஆனாவண்ணா எழுத தெரியாமல் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் வர்ற அளவுக்கு நாம் இந்த மொழியே அழிந்து வருகிறதோங்கிற ஒரு அபாய சூழ்நிலை இருக்கனால தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது, எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் இந்த லிட்ரேச்சர் எல்லாமே இந்த நாட்டினுடைய ஒரே பொதுவான கலாச்சாரம் பண்பாட்டை வலியுறுத்தித்தான் வந்திருக்கின்றன. அதனால அந்த வளர்ச்சிக்கு இது அவசியம் நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னும் விரிவான விவாதத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அது பின்னால பேசலாம். நீங்க தேர்வு செய்தி ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? குறிப்பாக அந்த தினமலர்ல இருக்கக்கூடியது முதிர்ந்த தாய் தகப்பனை அது சட்டத்தில் இருக்கு. அது ஒரு குற்றம், கிரிமினல் ஆஃபென்ஸ். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அந்த சொசைட்டி, அந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதை பற்றி கவலையே படாத ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். அது வேதனை அளிக்கக்கூடியது. ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம் என்பது அதை பற்றி இன்றைக்கு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கிறது என்ன நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.